இப்போதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். வசனத்துக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி டாப்பிக்கை நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா, அதான் டாபிக் இன்றைக்கி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சமீப காலத்தில் நான் போன வாரம் நினைக்கிறேன் வாசித்தேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது லாபான் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் நிமித்தம் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை இப்படி குறிப்பினாலே நான் அறிந்து கொண்டேன். லாபான் சொல்கிறார், போவாதப்பா, சும்மா வந்துட்டு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் 7 வருஷம் இருந்து என் மனைவி என் மகளை மனைவியாக்கி கொண்ட. அப்புறம் அப்படியே இருந்தால் ஒரு 7 வருஷம் போச்சு. 14 இயர்ஸில் உனக்கு இன்னொரு சகோதரி மனைவி ஆக்கிட்ட, தோத்திரம். சரி, இன்னும் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்த, சரியா, எனக்காக, வருமானத்துக்காக. ஆக மொத்தம் 20 இயர்ஸ், 20 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டப்பா. உன்னால தான்ப்பா எனக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட்டு. அதனால் நீ என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. உன்னால தான்ப்பா, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனா? பிறருக்குன்னு சொல்கிறத விட முதல்ல நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனா? ஆசீர்வாதமாக இருப்பேனா? என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா? எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற பிற மதத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அதிகாரிகளுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேனா? அல்லது என் மேலே சில குற்றச்சாட்டுகளோடு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேனா? அதான் இன்றைக்கி உள்ள டாப்பிக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லாபான் சொல்கிறார், எப்பா போயிடாதப்பா, நீ இருப்பா. சில இடத்துல பாருங்கள், சில அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆன பிறகும் அரசாங்கம் திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் கூட கொஞ்சம் இருந்தார்னா நம்ம அரசாங்கத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் என்பதை ஆட்சியாளர்கள் அறிந்து, சரியா, அமைச்சர் பெருமக்கள் அல்லது மூத்த முதலமைச்சர் அறிந்து அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சிலர் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளையே, நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர், எத்தனை வருஷமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க என்பதெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கல. அதாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும், அதாவது நீங்கள் பிறருக்கு, நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். 2 சாமுவேல் சாப்டர் 6க்கு வேதத்தை நீங்கள் திருப்புங்க. 11-12 வசனத்தில் வாசிங்கள். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், 3 மாதம் இருக்கும்போது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தமும் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? என் வீட்டுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? பொதுவாக நம்ம கான்செப்டை என்னை ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நாங்கள் அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி இப்படின்னு. இன்றைக்கி நிறையா நகையெல்லாம் ஆம்பளைங்க வாரி போட்டுக்கணும் கூட நிறையா ஆசீர்வாதம் அப்படின்னு சில இடங்களெல்லாம் நான் பார்க்குறேன். சில ஆட்களெல்லாம், அதாவது பெண்கள் கூட தோற்று போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு செயினை போட்டுக்கிட்டு அதை இந்த ஷர்ட்டை இப்படி திறந்து விட்டுக்கிட்டு, அப்போ தான் அவன் கழுத்தில் மாட்டியிருக்கிற செயின் தெரியணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் ரியலான பணக்காரன் கிடையாது. அதாவது நாள்பட்ட பணக்காரன் கிடையாது, நீண்ட நாள் பணக்காரன் கிடையாது, ஜெனரேஷன் பணக்காரன் கிடையாது. என்ன தமிழில் சொல்லலாம், புது பணக்காரன்மா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் அது வேறு சப்ஜெக்ட், அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் வாசிக்கிறோம். ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது.
ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்குது, என் வீடு இப்படி ஆசீர்வாதமாக இருக்குது, என் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது, என் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா, என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சிலர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்களாகவே பிரபலப்படுத்துவாங்க. ஓபேத் ஏதோம் அப்படி இல்லை. ஓபேத் ஏதோம் அப்படி இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது 3 மாதம் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு புரிந்து கொள்ள முடியாத பிளெஸ்ஸிங்கே ஊராரே பார்க்குறாங்க. அவன் வீடு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அவன் வீட்டில் பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருக்குது. இந்த செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறாராம். அந்த பெட்டி இருந்ததுனால ஓபேத் ஏதோமை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் நிமித்தம், அந்த பெட்டி நிமித்தம் வீட்டார். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அங்கத்தினர்கள் எத்தனை பேர்னு லைவ் சேட்டில் கொஞ்சம் போடுங்க, ஏன்னா எனக்கு தெரியல. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? அவங்க வீட்டில் 10 பேர் இருந்தாங்களா, 50 பேர் இருந்தாங்களா, 100 பேர் இருந்தாங்களா, 3 பேர் இருந்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டார் முழுவதும் அந்த பிளெஸ்ஸிங் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதம் நல்லா கவனிக்கணும். நான் உண்மை உள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் வீட்டாருக்கே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். வாட் அபவுட் யூ? நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம், நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நான் என்ன பார்த்து கேட்குறேன், நீ அதாவது ஆசீர்வதிக்கிறாரு, நானே ஒத்தையிலே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, நானே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அடுத்து என் பிள்ளைகள் வேறு யாருக்கும் அப்படி பண்ணாமல் அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா நான், அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிடையாது. அது கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். அப்போ நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், அவன் வீட்டார் முழுவதுக்கு ஆசீர்வாதமாக தான். அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்டால், உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அங்கே சொல்லி இங்கே சொல்லி இங்கே சொல்லி இங்கே சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே 12ஆம் வசனத்தில் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. தாவீது எங்கே இருப்பார்? தாவீது நகரத்தில் இருக்கிறாரு, அவர் கோட்டையில் இருக்கிறாரு, அவர் அரண்மனையில் இருக்கிறாரு. அரண்மனை வரைக்கும் இவனை பற்றி பேசப்படுகிறது, அவனை பற்றி பேசுகிறாங்க. விஷயம் என்னன்னு கேட்டால் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்ததுனால அவன் வீட்டார் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ ராஜா வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகுது, இன்டிமேஷன் போகுது. அப்போ இடையிலெல்லாம் கடந்து தானே போயிருக்கோம். அப்போ நாடே பேசியிருக்கோம் அவன் வீட்டை பற்றி. அவன் வீட்டில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குப்பா, அது நிமித்தம் அவன் வீட்டாரெலாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கப்பா அப்படின்னு. காரணம் என்னென்னா, உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் இருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை புரட்டுங்கள். இந்த சாயங்கால நேரத்தில் ஈப்ரூ சாப்டர் 9 verse 4 வாசிங்க. 9ஆம் அதிகாரம். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே வாசிங்கள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென். நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லை, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் இது. இப்போ இதுக்குள்ளே போனோன்னா இது ஒரு வாரம் பிரசங்கிக்க வேண்டிய மேட்டர் அதில் இருக்குது. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனினுடைய தளித்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள் அதுக்குள்ளே இருக்குது. இதில் ஒன்றை மாத்திரம் இன்றைக்கி டச் பண்ணுறேன், உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா தெரியுதா? மன்னா அனுதினமும் பொறுக்கிற மன்னா. விசுவாச குடும்பங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தபோது ஒவ்வொரு நாளும் மன்னாவுக்காக வானத்தை பார்க்கணும், மடமடன்னு கீழே விழும். அது காலையிலே பொறிக்கணும். சூரியன் அவருடைய உஷ்ணம் படுறதுக்கு முன்னால், இல்லைன்னா உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மன்னாவினால் தேனிட்ட பணியாரம் போல இருந்த மன்னா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை வானத்தின் அப்பம், இப்படிலாம் பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ இந்த மன்னா இந்த பொற்பாத்திரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. மன்னா எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, நானே ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் என்றால் என்ன? அவருடைய வசனம். வசனத்தை தான் இப்படி நான் விளக்கி கொண்டு வருகிறேன். 1.5 மணி நேரம் போய் உட்கார்ந்துட்டு லார்ட் இஸ் குட்னு சொல்லிட்டு வராதிங்க.
ஆமாம், அப்போ அவர் பேர்டுன்னு சொல்லவா? அப்படி அல்ல. உனக்கு நல்லவராயிருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன அதை பார்க்கணும். அதான் சபை, அதான் ஊழியம். ஒரு ஸ்டேன்ஸ் பாதிரியார் தன்னுடைய 2 இளம் பிள்ளைகளோடு கூட கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட ஒரிசா ஞாபகம் இருக்கா? அவருடைய மனைவி வந்து அங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. இன்றைக்கி தலைவலி முதுகு வலின்னா வீட்டில் உட்காந்துக்கிடுறது, லைவில் பார்த்துக்கிடுறேன், கூகுளில் அனுப்பிட்டேன் பாஸ்டருக்கு, போட்டுட்டு கீழே ஒரு மெசேஜ், பாஸ்டர் திஸ் இஸ் மை ஜனவரி ஆஃபரிங், ஓ பிரைஸ் காட், முடிஞ்சது கதை. இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். வசனம்தான் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தில் நடத்துகிறது. மன்னா, அந்த ஹெவன்லி மன்னானா என்னது? வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனம். வசனத்தை விட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்காரன் பாடிக்கிட்டு அதை ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தோத்துறான். ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், நான் கூட பாட்டெலாம் பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பாட்டை நீ ஃபார்வேர்ட் பண்ணுறிய, ஒரு மெசேஜை நீ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறியா? இந்த மெசேஜ் கேட்டேன், என் உள்ளத்தை உருக்கினது, அல்லது எனக்குள்ளே ஒரு பெரிய லைஃபை மாறினது, இந்த செய்தியை கேளுங்க அப்படின்னு நீ எத்தனை பேருக்கு செய்தி அனுப்புகிறீங்க? பாட்டு அனுப்புகிறது அதிகமாக, செய்தி அனுப்புகிறது அதிகமாக. பரிசுத்த ஆவியானுடைய என்கவுண்டர் இன்றைக்கி உங்களுக்கு நேராக வருது. வசனம்தான் ஒரு மனுஷனை வாழ வைக்குதியா? பேதையை ஞானியாக்குகிறது. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ அப்படிப்பட்ட வேத வசனத்தை இன்னைக்கு போதிக்க ஆட்கள் குறைஞ்சிட்டோம். அதான் சரியான உபதேசத்தை பேசுறதுக்கு ஆட்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. இன்னைக்கு யார் அந்த நாட்களெல்லாம் இந்த லிசனர்ஸ் சாய்ஸ்னு இந்த டிவியில் ரேடியோவில் வரும், நேயர் விருப்பம்னு வரும். பழங்காலத்து ஆளுகளுக்கு தெரியும், தமிழில் நேயர் விருப்பம், அந்த லிசனர் சாய்ஸ்ன்னு. அவன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிற பாட்டை இவங்க போடி விட்டு கேட்பான், இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சபைக்கு இந்த பாட்டு பிடிக்கும், இவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அப்போ இன்றைக்கு வேத வசனம், அப்போ நீ பாட்டுக்கு எதிரியா, ஆராதனைக்கு எதிரியா? இல்லை. நம்ம டீமில் இருக்கிற எல்லாரும் பாடி ஆராதிக்கிறாங்க. ஆகாஷ் வாலிபர் முகாமில் கொடுத்த சாட்சியை கேளுங்க. மெல்வின் இப்போ பாடிட்டு இருக்காரு, அவர் கொடுத்த செய்தியை கேளுங்க. சரியா? அப்போ அவங்க எல்லாம் வொர்ஷிப் பண்ணுறாங்க. கடைசியில் தேவன் அவர்களை ஊழிய களத்துக்குள்ளே கொண்டு வருகிறார், உருவாக்குகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த ஓபேத் ஏதோம் வீட்டினுடைய ரகசியம் என்னது? மன்னா. ரகசியம் வந்து என்னது? மன்னா. நீங்கள் வாசிக்க வேண்டியது வசனம் என்னன்னு கேட்டால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குயிக்கா நீங்கள் பைபிளை திருப்புங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வேத வசனம். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காடை நான் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறேன். வேர்ட் ஆஃப் காட், பிரைஸ் காட், ஆண்டவர் தோத்திரம். இதனுடைய என்னப்பா ரகசியம்னா வேர்ட் ஆஃப் காட், ரெண்டாவது பவர் ஆஃப் காட். ஒன்று வேர்ட் ஆஃப் காட், ரெண்டாவது பவர் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காடே மட்டும் பேசியிருந்தா ட்ரையாக போயிடும், போர் அடிச்சிடும், சொன்னதே சொல்கிறாரு அப்படின்னு. பவர் ஆஃப் காட் வரும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக கிரியை செய்யும். ஆமேன். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த வசனம் சொல், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம். அப்போ இந்த வசனம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. இத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க, சிஎஸ்ஐ சபைக்கு போகிறீங்களா, பெந்தெகோஸ்தே சபைக்கு போகிறீங்களா, ஆர்சி சபைக்கு போகிறீங்களா, அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் காட் போகிறீங்களா, டிபிஎம் போகிறீங்களா, எங்கேயும் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. அதாவது எல்லா இடத்துக்குன்னா ஒரு வாரம் இங்கே அங்கல்ல, அப்படி இல்லை. எங்கெங்கே போகிறீங்களோ அங்கே ஒழுங்காக போங்க, அங்கே தான் போகணும், ஒழுங்காக போகணும். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? எஸ், நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கான்னு தான் கேட்டேன், ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கல. புரிஞ்சிட்டிங்களா அந்த வார்த்தையை? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கல, ரட்சிப்பின் சந்தோஷம், ஜாய் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு இருக்குன்னா ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும் அங்கே. அப்படியா? அது எப்படி தெரியும்? சமாரியா பெண்ணுக்குள்ளே ரட்சிப்பு வந்தவொடனே, ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தவொடனே குடத்தை விட்டுவிட்டு
ஊருக்குள்ள ஓடி மேசியாவை கண்டேன், வந்து பாருங்க அவரை. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஆமா, சுவிசேஷம் சொல்லணும். நீ கிறிஸ்தவனே கிடையாது. நான் சொல்றேனே, நீ கிறிஸ்தவனே கிடையாது. நீ சுவிசேஷம் அறிவிக்கலன்னு வைங்க, நீ கிறிஸ்தவனே கிடையாது. யாராவது இருந்தால் என்கிட்ட பேசுங்க, ஃபோன் போட்டு பேசிட்டு உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பார்வையாளரா? எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பார்வையாளராக இருப்பீங்க? பேச்சாளராக எப்போ மாற போகிறீங்க? இல்லை நாங்கள் போவோம், நாங்கள் பிஸியாக இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கடையை பூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிஸ்னஸ் போயிட்டு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு ஜென்டிலாக இருந்துட்டு ஏதோ பாஸ்டரை பார்த்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இது தேவ சித்தம் இல்லை. புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். புரியுதா? ஆமாம், நாகமான் வீட்டில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண், அது லிட்டில் கேர்ள், சிறு பெண், நாகமானுக்கே ஒரு சுவிசேஷம் சொன்னான். அதன் நிமித்தம் அது சீரியாவில் ஒரு எழுப்புதலே வந்துருச்சு. என்னத்தையா உங்கள் படிப்பும் உங்களுடைய வாழ்க்கையும் வீணாக போய்கிட்டு இருக்கியா? வீணாக போயிட்டு இருக்கு. 1.5 மணி நேரம் ஆராதனையில் திருப்தி அடைகிறீங்களா? இது 2024, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் 2024. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷமாய் வேத வசனத்தை கேட்டபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. அப்போ வசனம் உங்களை ரட்சிக்கிறது, அபிஷேகிக்கிறது, முத்திரை போடுகிறது, சீல் பண்ணுகிறது. இவன் என் பிள்ளை, நான் இவர் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. வேத வசனத்தை நீங்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், கொலோசியன் சாப்டர் 4 verse 6. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாக இருப்பதாக உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் கூட வேர்ட் ஆஃப் காடை தான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நானும் வேர்ட் ஆஃப் காடை தான். ஐ எம் ஆல்சோ ஸ்டாண்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். பிரைஸ் காட். நீங்கள் வேர்ட் ஆஃப் காடில் நிற்கிற ஆளாக இருந்தால் கொலோசியர் 4:6 உங்கள் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகணும். 4:6 ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ வேர்ட் ஆஃப் காடில் நிற்கலன்னு அர்த்தம். அந்த வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, புறம்பேனா அதை தேவன் அறியாத மக்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி? 6ஆம் வசனம், அவனவனுக்கு இன்னின்ன பிரகாரம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற விண்ணமாக பேசணுமா, ஒவ்வொருத்தர் இடத்துல என்ன பேசணும், ஏது பேசணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக டிவைன் விஸ்டம் இருக்கும்படிக்கு வசனம் சொல்லுங்க. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாக இருக்கணுமா. நீங்கள் பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, வேர்டை நீங்கள் ஒரு கார் டிரைவருக்கு பேசலாம், புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பியூனுக்கு பேசலாம், உங்கள் வீட்டு வேலைக்காரிக்கு பேசலாம், அல்லது வீட்டில் வேலை செய்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? எங்களை மாதிரி பாஸ்டர் ஆகணும், எவாஞ்சலிஸ்ட் ஆகணும், பிஷப் ஆகணும், கார்டினல் ஆகணும், பட்டம் பதவி தூக்கி தூர ஏறிங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக, கிருபை அப்படின்னா அந்த கிரேஸ் இருக்கணும் உங்கள் வார்த்தை. சாதாரணமாக சொன்னால் நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க அப்படியே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. அப்போ நம்ம வேர்டில் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். ஒரு வார்த்தை நீங்கள் பேசினாலும் அந்த வார்த்தையில் இருக்கிற அனாயிண்டிங்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வேதனையை மாறிடணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர்கிட்ட இருக்குது. பைபிளில் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள். லூக்கா 4:22 லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து, என்ன வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். ஆமா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் இவ்வளோ கிரேஸ் இருக்க, இவ்வளோ கிருபை இருக்க அப்படின்றாங்க. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்களில் கிருபை இருந்தது. நீங்கள் ஒரு வீட்டில் வேலை பார்க்கலாம், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், சாதாரண ஆள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கலாம், சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்குது.
நீங்கள் வந்து ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமான ஆள். நீங்கள் நர்ஸாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம். அல்லது நான் நோவேர் பிரதர், ஒன்றுமே இல்லை பிரதர், நான் எங்கேயோ கிடக்கிறேன் பிரதர், இப்படி இருக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வசனம் அதில் கிருபை இருந்ததுன்னா தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை ஆத்துமாவை தொடும். ஜெபம் பண்ணுவோமா? அப்போது இந்த வேர்ட் ஆஃப் காட்ல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா, இந்த துருபதேசக்காரர்லாம் நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க, யூடியூப்பில் எழும்பியிருக்கிறாங்க, மற்றபடி அங்கங்கே எழும்பியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படிப்பட்ட துருபதேசங்கள் வந்தாலும் நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஆமாம், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருப்பீங்க. கடைசி காலத்தில் நான் சொல்கிறேன், அதான் செவிக்கினிய உபதேசங்கள் நிறைய வருது. ஆண்டவர் நடத்து வரும் நாட்களில் வேர்ட் ஆஃப் காடை பற்றியே கொஞ்ச நாள் பேசலாமான்னு நான் பார்க்குறேன். கர்த்தருடைய ராஜ்யம், வேர்ட் ஆஃப் காட், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டு, புரியுதா? இதை பற்றியே கொஞ்ச நாள் பேசி ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பணும். தேவன் பக்கமாக திருப்பிட்டா அவர்கள் பக்கமாக ஆசீர்வாதங்கள் தானாக திரும்பிடும். பிரைஸ் காட். நான் ஆசீர்வாதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்துக்குரியவரை பற்றி பேசினால், ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை பேசினால், அந்த வார்த்தையில் இருக்கிற அனாயிண்டிங் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி உம்முடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அதை நிமித்தம் ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா இருந்தது. மன்னா வசனத்துக்கு அடையாளம். வசனத்தில் வாழ்ந்தால், வசனத்தை பிடித்தால், வசனத்தை பேசினால், வசனத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணால், வசனத்தை டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதாது, அதில் கிரேஸ் இருக்கணும், அதில் ஒரு கிருபை இருக்கணும். அந்த கிருபைக்கு காரணம் அபிஷேகம் இருக்கணும், ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கணும். ஆண்டவரை இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லி கொடுத்து எங்களை கிருபையாய் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய ஜேஎம்எம் யூடியூப் ஃபேமிலிஸருக்கு மகிமை, உமக்கு ஒருவருக்கு மகிமை. தொடர்ந்து நடத்துங்கப்பா. அப்பா, நாங்கள் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. கைகளை வைத்து சொல்கிறேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.